அன்பிற்கினிய நண்பர்களே, உச்சநீதிமன்றம் தவறிழைத்ததா என்கிற தலைப்பில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற கான்ட்ரவர்சியை பற்றி என் கருத்துக்களை வெளியிடுகிறேன். இதை கருத்துக்களை வெளியிட வேண்டுமா என்ற தயக்கம் எனக்குள் இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிற பல விஷயங்கள் மனதை வருத்தப்படுகின்றன. சட்டத்தை பற்றி ஒரு எழவும் தெரியாத பத்திரிகையாளர்கள் அவர்களெல்லாம் சட்டத்தை பற்றி கருத்து சொல்லுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு 3 நாள் மொத்தம் அவன் ஆயுள் நாளிலே நீதிமன்றத்துக்கு போனவன் உச்ச நீதிமன்ற அதிகார வரம்புகளை பற்றி தன் கருத்துக்களை தன்னை ஒரு பெரிய வக்கீலாக காண்பித்து கொண்டு வெட்கமில்லாமல் சொல்லுகிறான். நான் உயர் நீதிமன்றம் பக்கமே பார்க்காத பல பேர் தங்களை வக்கீல் என்று சொல்லிக்கொண்டு அறிவும் இல்லாமல் சட்டமும் தெரியாமல் அழுது புலம்புகிறார்கள். அவர்கள் ஒரு யூடியூபில் கருத்து சொன்னால் காசு கிடைக்கிறது என்கிற வெட்கமில்லாத பிறவிகள். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு கவர்னருக்கு, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, என்ன இல்லை என்பது மிக முக்கியமான விஷயம். அதிலெல்லாம் கூட ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்படுகிற மாண்புமிகு எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு கட்சி சார்பு, அரசியல் சார்பு எடுத்துக்கொண்டு வக்கீல் என்று தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக் கொள்கிறவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மனதை வருத்தப்படுத்துகிறது. எனவேதான் என் கருத்துக்களை நான் பதிவிடுகிறேன். உச்ச நீதிமன்றம் என்பது யாராருக்கு சட்டத்தில் என்ன கடமை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை சரிவர செய்கிறார்களா என்பதை பார்க்கக்கூடிய உயர்ந்த அமைப்பு. அதில் பல பேர் தகுதியில்லாதவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். 65 வயதில் வீட்டுக்கு போகச் சொன்னால் அடுத்து என்ன பதவி கிடைக்கும் என்று அலைகிறார்கள். நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதிய புத்தகத்தில் ABCDEFGH என்று போட்டு 26 பதவிகள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. சம்பாதித்தோம், பென்ஷன் கிடைக்கிறது, ஏன் மரியாதையாக இருக்கக்கூடாது என்று 199 நீதிபதிகள் இருக்க விரும்புவதில்லை. எனவே உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய கௌரவம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. வக்கீல்களும் அவர்களால் முடிந்த அளவுக்கு குட்டையை குழப்புகிறார்கள். எனவேதான் ஒரு உண்மையான நிலைமை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இது ஆர்டிக்கிள் 143 கீழ் ஜனாதிபதி அவர்கள் ஒரு 14 கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு, இது சரியா தவறா, சரி என்றால் எவ்விதம், தவறென்றால் எப்படி, ஏன் என்று ஒரு கிளாரிஃபிகேஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதி மிரட்டுவதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. அப்படி ஒரு 143வது ஆர்டிக்கிள் தெளிவாக இந்த பவரை ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கிறது. ஜனாதிபதி என்பது இந்திரா காந்தி அம்மையார் அரசியல் சட்டத்தை திருத்திய பிறகு மத்திய அரசாங்கம். இது கையெழுத்து போட்டது என்னவோ ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த 14 சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் கேட்டிருப்பது என்பது மத்திய அரசாங்கம், திரு மோடி தலைமையில் உள்ள அரசாங்கம்தான். இதை இப்படி கிளாரிஃபிகேஷன் கேட்டதே தவறு என்று தமிழ்நாடு முதலமைச்சர், அவருக்கு சட்டமும் தெரியாது, எதுவும் தெரியாது, அதைவிட நான் சொல்லுவது மரியாதையாக இருக்காது. அவர் ஏதோ திருவாய் மலர்ந்தொல்லி இருக்கிறார். இதற்கு முன்னால் 3-4 தடவை இதுபோல் விளக்கங்கள் கேட்கப்பட்டு விளக்கங்கள் அரசுக்கு சாதகமாகவும் எதிராகவும் உச்ச நீதிமன்றத்தால் பதிலுரைக்கப்பட்டுள்ளது. இது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே தன்னுடைய பிரத்யேக அதிகாரத்தை 142வது பிரிவை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த போதே நடக்கும் என்று ஒரு வழக்குரைஞனாக நான் எதிர்பார்த்தேன். ஏதோ ஒரு காரணமாக
அப்போது மத்திய அரசு ஒதுங்கி கொண்டு விட்டது. போகட்டும். இப்போது 100க்கு 100 இது மத்திய அரசுடைய நடவடிக்கை என்பது சட்டபூர்வமானது. தீர்ப்பு சொல்ல அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. அதை கேட்டு விளக்கம் தெரிந்து கொள்ளுகிற அதிகாரம் மத்திய அரசுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கியவர்கள் அரசுக்கும் நீதித்துறைக்கும் கண்டுபிடித்த ஒரு பேலன்சிங் ஆக்ட், சமப்படுத்துகிற முயற்சி நிச்சயமாக இருக்கிறது. இதில் உச்சநீதிமன்றம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் தீர்ப்பு சரி, தீர்ப்பு தவறென்று நான் சொல்லவில்லை. ஒரு கால அளவு நிர்ணயித்தது, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நேர்மையாக ஏன் நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசும் ஏதோ ஒரு சுயலாபம் கருதி அவர்களும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இந்த வழக்கில் மிக எளிதான விஷயம்தான். அது எப்படி மக்கள் மறந்து விடுவார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு 15 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு நடைமுறை என்பது, ஒரு வழக்கு யார் தாக்கல் செய்தாலும் எந்த பொருளில் சட்டத்தை எதிர்த்து அல்லது ஆதரவாக அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது, ஒருவேளை அவர்கள் இதற்கு முன்னால் ஒரு வழக்கு போட்டிருந்தால் அதை நான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறேன், அது நிலுவையில் இருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும். ஒருவேளை இவர்கள் போடாமல் யாராவது போட்டிருந்தாலும் அதே பொருள் இவர்களுக்கு தெரியுமானால் குறிப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் தேவையில்லை. ஆனால் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நிர்வாகம் எல்லாம் இப்போது நெட்டில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் ஒரு நோட்டு போடுவார்கள். இந்த வழக்கை போலவே இன்னொரு வழக்கு இந்த ஆண்டு இந்த நபரால் போடப்பட்டிருக்கிறது என்று அந்த வழக்கையும் பழைய வழக்கையும் இதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நண்பர்களே 100க்கு 100 சட்டம். அதைத்தான் நேர்மையில்லாத திருட்டுத்தனம் என்று நான் குறிப்பிடுகிறேன். 2023 நானே ஒரு 10 விவாதங்களிலே தொலைக்காட்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இன்றைக்கு இந்த தீர்ப்பை பற்றி கருத்து சொல்லியிருக்கிற பலர் என்னோடு பங்கேற்று நான் சொன்ன கருத்துக்களை ஆதரித்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு ஷாம், திரு பீட்டர் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஆமாம், தமிழ்மணி சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது, மிகச் சரியான கூற்று என்று என்னை பாராட்டினார்கள். ஒழியட்டும், இவர்கள் பாராட்டு எனக்கு தேவையில்லை. ஆனால் 2023 தமிழ்நாடு அரசு இதேபோல் ஒரு வழக்கை இதே கவர்னரை வைத்து, அது கொஞ்சம் பெரிய வழக்கு, பல விஷயங்கள் அதில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை பற்றித்தான் நான் 10 தொலைக்காட்சியில் பங்கேற்று விவாதித்தேன் என்று சொல்லுகிறேன். 24 போடப்பட்ட வழக்கு, அதில் 23 வழக்கை விட சின்ன வழக்கு, தமிழ்நாடு சர்க்காருக்கு ஆதரவான வழக்கு, கவர்னர், தமிழக கவர்னர் முழுக்க தவறு செய்த வழக்கு. எப்படி 23 வழக்கை 23ஐ விசாரித்திருந்தால் தமிழ்நாடு அரசும் தவறு என்று நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். வழக்கை தெரிந்தவர்கள் தயவு செய்து பாருங்கள். எனக்கு இறைவனருளால் பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு டிவிக்கு வருகிறவர்கள் மெஜாரிட்டியானவர்கள், வக்கீலில் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், நீதிமன்றத்துக்கே வராதவர்கள், எழுத்தாளர்கள், அவர்கள் எல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெட்கக்கேடான விஷயம். 23 வழக்கையும் 24 2023 2024 2 வழக்கையும் சேர்த்துத்தான் விசாரித்திருக்க வேண்டும். அப்படி விசாரிக்கப்பட்டிருக்குமானால் 2023ஆம் ஆண்டு போடப்பட்ட பெரிய வழக்கில் பல மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அது 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுக்கு மட்டுமே போயிருக்கும். இந்த 143 கேள்வி கிளாரிபிகேஷன் எழாது. அதை உச்ச நீதிமன்ற ரெஜிஸ்ட்ரியும் திமுக அரசும்
செய்து தில்லு முள்ளு செய்து மறைத்து விட்டார்கள். அதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இன்னொன்று, இதன் வழக்கு ஆந்திராவிலும் போடப்பட்டது. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வழக்கு போட்ட உச்ச நீதிமன்றத்தில் இதே போல் வழக்கு போடப்பட்ட உடனேயே கொஞ்சம் வெட்கப்பட்டு மசோதாக்களில் கையெழுத்து விட்டு திருப்பி அனுப்பிவிட்டார். நம்முடைய கவர்னர் ரவி எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாத மனிதர், கல்லுளி மங்கன். அவர் போடவில்லை. ஆனால் இந்த இரண்டு வழக்கையும் 2023, 2024 சேர்த்து விசாரித்திருந்தால் இந்த பிரச்சனையே எழுந்திருக்காது. உச்ச நீதிமன்றமும் இன்னும் கொஞ்சம் லாபகமாக கையாண்டிருக்க வேண்டும். கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ கால வரம்பு நிர்ணயிப்பதை விட்டு எதையுமே ஃபைன் டியூனிங் முக்கியம். எந்த கருத்தை எப்படி சொல்லுகிறோம், அதற்கு என்ன எதிர்விளைவுகள் ஏற்படும் என்று ஒரு நீதிபதி சிந்திக்கவில்லை என்றால் அந்த பதவிக்கு அவர் இழுக்கு தேடுகிறார் என்று பொருள். இவர்கள் சொன்ன இதே 1 மாதம் 3 மாதம் சொல்லிவிட்டு அதை காலக்கெடுவாக நிர்ணயிக்காமல் தமிழ்நாடு அரசு 1 மாதம் காத்திருக்கலாம். அதன் பின்னர் அது திருப்பி அனுப்பப்படாவிட்டால் அல்லது ஜனாதிபதி 3 மாதத்திற்குள் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் அந்த மசோதா சட்டமாகிவிட்டது என்று கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து விடலாம். ஒரு டீம்டு ப்ரொவிஷன். சட்டத்தில் பல இடங்களில் அது போல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனுவை 30 நாளில் நீங்கள் தீர்மானிக்கவில்லை என்றால் 31வது நாள் அது அந்த மனு அனுமதிக்கப்பட்டு விட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லியிருந்தால் ஆஹா, எங்களுக்கு காலம் நிர்ணயிக்க நீ யார் என்ற கேள்வி எழுந்திருக்காது. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைதான் சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் பெற்றிருக்கிறது. அவர்கள் இயற்றி அனுப்பிய சட்டத்தை ஒரு 30 நாள் நீங்கள் வைத்திருந்தால் 30 நாளுக்குள் உத்தரவு போட வேண்டும் என்று கவர்னருக்கோ அல்லது 90 நாள் ஜனாதிபதிக்கோ போட்டதனால்தான் இந்த சிக்கல் எழுந்தது. அவர்கள் 31வது நாள் அல்லது 91வது நாள் அந்த சட்டத்தை நீங்கள் தமிழ்நாடு அரசிதழில் பதிவு செய்து சட்டம் என்று அறிவித்து விடுங்கள். ஒருவேளை அதற்கு பிறகு அந்த சட்டம் செல்லாது என்று ஆகிவிட்டால் அதனால் ஒன்றும் கெட்டு போகாது. இடைப்பட்ட காலத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் சட்ட ரீதியாக நடந்ததாக கருதப்பட வேண்டும். ஒரு எளிய உதாரணம், நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள், நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கும். அது உச்ச நீதிமன்றத்தில் 10 ஆண்டு காலம் கழித்து திரும்ப வந்து தீர்ப்பு தலைகீழாக மாற்றப்படும். ஒரு வைஸ் சான்சலருடைய பையனை சிதம்பரத்தில் ஒருவன் கொன்று பஸ்ஸில் பாடியை அனுப்பித்து அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. உச்ச நீதிமன்றம் 7-8 ஆண்டுகள் கழித்து இல்லை, அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னது. இதுபோல் 1000 வழக்குகள் இருக்கின்றன. சட்டம் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே மாற்றலாம் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஒரு சட்டம் 30 நாள் நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் உத்தரவு போடவில்லை என்றால் நாங்கள் அதை சட்டமாக அறிவித்து விடுவோம். அந்த தீர்ப்பை, அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது என்று இந்த 2 நீதிபதிகள் சொல்லியிருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது என்று நான் மிக தாழ்மையோடு கருதுகிறேன். இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த 14 கேள்விகள் கேட்கப்பட்டது தவறு என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். ஒரு தைரியமில்லாத மனிதர். அவருக்கு தைரியம் இருக்குமானால் திரு RN ரவி என்கிற இந்த கவர்னரை, அவருடைய பதவிக்காலம் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. சட்டத்தில் இன்னொரு கவர்னர் நியமிக்கப்படுகிற வரை அவர் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது தவறல்ல. ஆனால் இவ்வளவு அநியாயங்களை இவர் தொடர்ந்து செய்வார் என்று தெரிந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஸ்டாலின், இவருடைய பீரியட் முடிந்து விட்டது, திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லை இவரே திரும்ப கூட போடுங்கள், இந்த 5 ஆண்டு காலத்திற்கு போடலாம் என்று போராட்டம் நடத்த ஒரு துணிவில்லாத ஸ்டாலின். ஏனென்றால் அவருடைய சிண்டு முழுவதுமாக மத்திய அரசின் கையிலே
1000 கோடி ஊழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் இருப்பது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதை தவிர உச்சநீதிமன்றம் இதுக்கு சரியான பதில் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நடைமுறை மத்திய அரசு ஜனாதிபதி மூலமாக எடுத்த நடைமுறை 100க்கு 100 சரி, சட்டபூர்வமானது என்று கருதுகிறேன். இது முதல் முறை அல்ல. சிலர் உணர்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்தது இல்லை என்று. என்ன அறிவிலிகள், எதுவும் தெரியாதவர்கள். அதை தவிர வேறொன்றும் சொல்ல விரும்பவில்லை. தெரியாதவர்கள் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது என்பதற்காக யூடியூபில் புலம்பாமல் இருப்பது இந்திய நாட்டு சட்டத்துக்கு அவர்கள் செய்கிற நன்மை என்று மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.